விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 8 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்றுடைய ரத்தம் செலுத்தப்பட்டதால் அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் HIV பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவரது கணவரும் இன்றைக்கு சாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சாத்தூர் கோட்டாட்சியரை சந்தித்தும் அவர்கள் தங்களது மனுவை அளித்திருந்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இரத்த வங்கிகளிலும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொள்வதற்காக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தற்போது விருதுநகர் விரைகிறார். அங்கு கோட்டாட்சியர், வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர்மட்ட அளவிலான சிகிச்சை அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் தங்களுக்கு உரிய முறையில் உயர்மட்ட அளவிலான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவியையும் வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் நல்ல முறையில் பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய அனைத்து இரத்த வங்கிகளிலும் முறையான விசாரணை நடத்துவதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தூர் பகுதியில் தொடர்ந்து தற்போது கோட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்கள் மத்தியிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம் கருணாகரன். பாலவேல், அதாவது அந்த 24 வயது கர்ப்பிணி பெண் இரண்டாவதாக கர்ப்பிணியாக இருந்தார். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி உடல்நலை குறைவால் அவர் அந்த மருத்துவமனைக்கு சென்றிருந்த பொழுது அவருக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து வாந்தி மற்றும் பல்வேறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அதற்கு பிறகு அவருக்கு HIV இருப்பது உறுதியானது. தற்பொழுது அவர் HIV முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார். தற்பொழுது 8 மாத கர்ப்பிணி நிறைவடைந்து 9 மாதமாக உள்ளார். தற்போது இன்று காலை அவர் சாத்தூரில் உள்ள நகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தார். அந்த மருத்துவ அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் சாத்தூரில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரை சந்தித்து தனக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவை கூறியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட சாத்தூர் கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அப்பொழுது அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்னதாக ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் அதனுடைய மாவட்ட நிர்வாகி சிவராமன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினார். அதைத் தொடர்ந்து அந்த கர்ப்பிணி பெண் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன், தனது குடும்பத்தினருடன், அந்த இன்னொரு பச்சிளம் குழந்தையுடன் அவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அங்கு அவர் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் சுகாதாரத்துறையின் செயலர் ராதாகிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் அவர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவர்கள் உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு என்ன சிகிச்சை தேவை என்பதையும் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தற்பொழுது வரை எந்தவித சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை. மேலும் அவர் தற்பொழுது பயணத்திலேயே உள்ளார். எனவே அவருடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு விருதுநகர் உடனடியாக உயரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது. மேலும் அவர்கள் தரப்பில் என்ன கூறினார்கள் என்றால்,
தாம்பரத்தில் உள்ள ஒரு கூட்டு சிகிச்சை மையத்தில் தங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், மேலும் அல்லது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். விருதுநகரில் நாங்கள் எக்காரணம் கொண்டும் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு செல்ல மாட்டோம் என்று கூறியுள்ளனர். என இந்த நிலையில் அந்த மேலும் என்று கூறியுள்ளனர். பாலா கருணாகரன், தொடர்ந்து சாத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அங்கு தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருப்பவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார், என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள். அந்த சாத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அந்த DYFI அமைப்பை சேர்ந்த சிவராமன் தலைமையில் அந்த கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உடனடியாக உயரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த இதில் தொடர்புடைய மருத்துவ சிகிச்சை அளிக்காத மெத்தனமாக இருந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் மீது உரிய விசாரணையை மேற்கொண்டு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையை வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நம்மிடம் அந்த உறவினர் நம்மிடம் உள்ளார். அவரிடம் கேட்போம், இப்ப என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது முழுக்க ஒரு அரசின் மெத்தனமான ஒரு வேலை தான். ஏன்னா அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு. இது ரத்தம் கொடுக்கிறவங்க ரத்தத்தை முதல்ல முழு பரிசோதனை செய்து தான் முதல்ல அடுத்தவர்களுக்கு ஏற்றணும். அதுபோல ரத்தத்தை பெற்றுக்கொள்ளுற நபர் முழு உடல் பரிசோதனை செய்து தான் பெற்றுக்கொள்ளணும். இவங்களுக்கு சகோதரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரத்தத்தை இவங்க கொடுக்கும்போது முழு பரிசோதனை செய்யாமல் அறகுறை பரிசோதனை செய்து ஏற்றப்பட்டனால தான் முழுக்க அவங்க HIV பாசிட்டிவ் வந்தது. இது முழுக்க ஒரு கொலைக்கு ஈடான செயல். இது HIV பாதிக்கப்பட்ட நபர் இன்று வரை நீண்ட நாள் இருந்ததா ஒரு இதுவும் இல்லை, வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இது அந்த சகோதரி மட்டும் பாதிக்கப்படாம வயிற்றில் இருக்கிற சிசுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமான அதிகாரிகள் மீதும் இதுக்கு உடந்தையா இருந்த அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து முதல்ல சஸ்பெண்ட் செய்து அவங்களை கைது செய்யணும். கைது செய்து அவங்களை அவங்க குடும்பத்திற்கு அவங்கள்ட்ட இருந்து முழு நிவாரணம் பெற்று தரணும். இன்னொன்று இது இந்த சம்பவத்தை ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இப்ப அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது ஒரு புறம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவி தற்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். எனவே அவருக்கு என்ன வகையான சிகிச்சை தேவைப்படுகிறது? அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு முழு அவங்க பாதுகாப்பை முதல்ல அரசு தரணும். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒரு அச்ச உணர்வோட அந்த குடும்பத்து உறுப்பினரும் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழுக்க அரசே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு முழுவதுமாக அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் முதல்ல. ஏன்னா அவங்க இந்த அரசால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளிப்படையா தெரியுது. அப்போ முழுக்க அவங்களுக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முழு எதிர்காலத்தை அந்த அரசாங்கம் தான் தரணும். மேலும் தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடனிருந்து மனுக்களை அளித்த அந்த சமூக ஆர்வலர் நம்மிடம் உள்ளார். அவரிடம் கேட்போம். தற்பொழுது இந்த வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளரிடம் மனு அளித்தீர்கள். உங்க கோரிக்கை என்னவா இருந்தது? அவங்க என்ன சொன்னாங்க? விரிவா சொல்லுங்க சார். நாங்கள் போலீஸில் கொடுத்துருக்க கோரிக்கையானது அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால தான் இது முழுக்க நடந்த விஷயம். அந்த மெடிக்கல் கவனக்குறைவு, அதனால் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் யாராக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் கோட்டாட்சியரிடம் கொடுத்த மனு இந்த பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை. அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் இருக்கிற 9 மாத குழந்தைக்கும் உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகுதான் நாங்கள் நஷ்டஈடு மற்ற விஷயங்களை பற்றி நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு ரிட் மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இல்லங்க, இப்போ அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன விதமான சிகிச்சை அளிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க அளிக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், சென்னையில் இந்த எய்ட்ஸுக்கு உண்டான ஒரு கூட்டுக்குழு மருத்துவ குழு இருக்கிறது. அங்கதான் நாங்க மருத்துவ சிகிச்சை அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க சாதாரணமாக இந்த சிகிச்சையை நம்பல. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரி மூலமா தான் அந்த நோயே வந்திருக்கு. அதனால எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக தான் எங்களுக்கு வைத்தியம் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இப்போ நீங்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்துறீங்க. இங்க நீங்க எனக்கு என்ன பேச போறாங்க? சுகாதாரத்துறை செயலர் வர போறாரு. அப்ப உங்களுக்கு கோரிக்கை என்னவா இருக்கும்? நீங்க என்ன கேட்க போறீங்க? சார், நாங்க சுகாதார செயலாளர்கிட்டமே கேட்கறது, நிச்சயமாக சென்னையில கொண்டு போய்
இந்த 2 உயிர்களை காப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ இது ஐவாஷ் மாதிரி ஏதோ 2 நாள் கோரிக்கையாக பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறோம் சொல்லிட்டு போகக்கூடாது. நிச்சயமாக இந்த 2 உயிர்களை பாதுகாப்பதற்காக சென்னையில் உயர்தர சிகிச்சை இந்த எய்ட்ஸுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டுக்குழுவின் சார்பாக அதாவது தற்பொழுது வரவுள்ள சுகாதாரத்துறை செயலரிடம் தாங்களுக்கு அந்த பெண்ணிற்கு சென்னையில் உள்ள தாம்பரத்தில் உள்ள கூட்டுக்குழு சிகிச்சை மையத்தில் உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்கும். அதற்கு பிறகுதான் இதற்கு காரணமான மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று அவருடன் உடனுள்ள சமூக ஆர்வலர் நம்மிடம் தெரிவித்துள்ளார். பாலவேல். கருணாகரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சாரதா. சாரதா, இந்த பாதிக்கப்பட்ட 8 மாத கர்ப்பிணி பெண் தன்னுடைய 8 மாதங்களை நிறைவு செய்து 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். மிக குறிப்பாக 350 மில்லி லிட்டர் ரத்தம் அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. HIV தொற்று பாதிக்கப்பட்ட ரத்தம். 8 மாத சிசுவுக்கு தொடர்ந்து HIV பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மருத்துவ குழு தொடர்ந்து ஆய்வு செய்வதாகவும் சிகிச்சை அளிப்பதாகவும் சொல்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன சாரதா? அதாவது இதில் என்ன நடந்திருக்கிறது என்றால், தன்னுடைய உறவினர், அதாவது அன்னிக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்பதன் காரணமாக ரத்த வங்கியிலிருந்து ரத்தம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த ரத்தத்தை மீண்டும் செலுத்துவதற்காக ரத்த வங்கியில் தனது ரத்தத்தை தானமாக தந்திருக்கிறார். அந்த ரத்தத்தில் HIV இல்லை என்று ரத்த வங்கியிலிருந்து ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ரத்தம் பெறப்படும் பொழுதே அது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பது உடனுக்குடன் பரிசோதனை செய்யப்படுவது கிடையாது. அனைத்து ரத்தத்தையும் சேகரித்த பிறகுதான் அவை வகை செய்யப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதாவது ஸ்கிரீன்டு பிளட், அன்ஸ்கிரீன்டு பிளட் என்று 2 வகையாக ரத்தங்கள் பிரிக்கப்படுகின்றன. அப்படி ஸ்கிரீன் செய்து இது HIV நெகட்டிவாக இருக்கிறது என்று ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் தவறு நடந்திருக்கிறது. எனவே அந்த ரத்த வங்கியில் சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மேலும் இதில் மேலும் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு எங்கு இருந்திருக்க கூடும் என்று அரசு துறையில் தெரிவிக்கப்படுகிறது என்றால், அதாவது இந்த HIV நோய் கிருமியானது ரத்தத்தில் இருக்கும், ஆனால் அது நோய் தொற்றாக மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த நேரத்தில் ரத்தம் எடுக்கப்பட்டால் அது நாம் வழக்கமாக செய்யக்கூடிய இந்த எலிசா டெஸ்ட் மூலமாக அது HIV பாசிட்டிவ் என்று காட்டாது. ஆனால் இப்பொழுது இந்த விவகாரத்திற்கு பிறகு அப்படி இருந்தாலும் கூட அந்த இன்குபேஷன் பீரியட் என்று கூறக்கூடிய அந்த கட்டத்தில் ஒருவரிடமிருந்து ரத்தம் பெறப்பட்டிருந்தால் கூட, அவருடைய உடலில் கிருமி இருந்தால் கூட அதனை கண்டறிவதற்கான உயர்மட்ட பரிசோதனை முறைகள் இருக்கின்றன. அதனை செய்வதற்கான வசதிகள் வேண்டும் என்று சுகாதாரத்துறையிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். மறுபுறம் நீங்கள் கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. அனைவரும் தற்பொழுது இந்த விவகாரத்தை பார்க்கக்கூடிய அனைவரும் கவலையுடன் ஊட்டு நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, அந்த குழந்தைக்கு இது பரவுமா என்பதுதான். இது குறித்து பேசுவதற்காக மகப்பேறு மருத்துவர் சாந்தி நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். சாந்தி அவர்கள், நீங்க சொல்லுங்க, இப்போ 8 மாத கர்ப்பிணி, இப்பொழுது இந்த தருணத்தில் அவர்களுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? அரசு துறையிலிருந்து பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னவாக இருக்கிறது? இந்த குழந்தைக்கு டெஸ்ட் வந்துட்டு பண்ணி பார்க்கணும். குழந்தை பிறந்த பிறந்தான். அதுக்கு முன்னாடி இந்த 8 மாசத்துல அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் எப்படி பார்க்கணும்னா, குழந்தைக்கு பாதிப்பு வரக்கூடாது என்ற ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது பல்துறை கூட்டு நிபுணர்களின் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். இங்கிலீஷ்ல வந்துட்டு மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், அவங்க டயரியாங்கிறதுக்காக தான் அட்மிட் ஆயிருக்காங்க. HIV என்ற நோய் வந்துட்டு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுனால இந்த கர்ப்ப காலத்துல ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இந்த நேரத்துல இன்னும் உங்களுக்கு டெலிவரிக்கு டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த நேரத்துல அந்த HIV பாதிப்புனால அந்த அம்மாக்கு ஏதானும் தொற்று ஏற்பட்டுள்ளதா, அப்படி ஏதானும் இருந்தா அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்யணும். அதே நேரத்தில் குழந்தைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அம்மாக்கும் இன்ஃபெக்ஷன் HIV இன்ஃபெக்ஷன் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ART என்ற ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பிங்கிற கூட்டு மருந்து சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பிரசவ காலத்துல பிரசவம் எப்படி பண்றது, மோட் ஆஃப் டெலிவரி, அது நார்மல் டெலிவரி பண்ணணுமா சிசேரியன் பண்ணணுமா அப்படிங்கறதும், அந்த மெத்தட் ஆஃப் டெலிவரியுமே குழந்தைய பாதிக்குமா பாதிக்காதாங்கிற விதத்துல இது பண்ணும். ஒருவேளை பனிக்கூடம் உடைஞ்சு ரொம்ப நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூடத்துல இருக்க தண்ணிக்கு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த HIV தொற்று வந்து நம்ம எவ்வளவு வைரல் லோடு இருக்குங்க டெஸ்ட் பண்ணி சில சமயம் டைரக்டா சிசேரியன் கூட பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது குழந்தைக்கு வந்து தொற்று வந்து வாய்ப்பு வந்து குறைவதற்கு குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த மாதிரியும் செய்யலாம். அதாவது நார்மல் டெலிவரி வந்துட்டு இல்லாம டைரக்டா வந்து எலக்டிவ் சிசேரியன் பண்ணலாம். அதுக்கு வந்து புரோட்டோகால் இருக்கு. எவ்வளவு வைரல் லோடு இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த டெஸ்ட் வந்து ரத்த டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு வைரல் லோடுங்கிறத பார்த்து என்ன மாதிரியான பிரசவ முறை அவங்களுக்கு வந்துட்டு சரியா இருக்கும், மோட் ஆஃப் டெலிவரி நார்மல் டெலிவரியா இருக்கலாமா இல்ல டைரக்டா சிசேரியன் பண்ணலாமா, எப்படி பண்ணா குழந்தைக்கு வந்து தொற்று வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல டிசைட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பிளட் எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தற்போது நவீன டெஸ்ட் எல்லாம் வந்திருக்குது. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ப்ரொஃபிலாக்டிக்கா முன்ஜாக்கிரதையா குழந்தைக்கு வந்துட்டு ART உடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு மருந்து. அதை வந்து சிறப்பு வடிவத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ள நம்ம டெஸ்ட் ரிசல்ட் வந்துடும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத பற்றிய முடிவும் அந்த நேரத்துல எடுக்கலாம். இந்த மாதிரி பல கட்ட முயற்சிகள் செய்த குழந்தைக்கு தொற்று வருவதை தவிர்ப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் வாய்ப்பு வந்து இருக்கிறது. ரொம்பவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் மருத்துவம் வந்து வளர்ந்திருக்கிறது. நிறைய பரிசோதனை முறைகளும் இருக்கிறது, சிகிச்சை முறைகளும் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இல்ல பொதுவாக அரசு தரப்பில் கூறுவது என்னவென்றால் HIV உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கு வராமல் எங்களால் தடுக்க முடியும், எங்களிடம் வாருங்கள் அப்படின்றது அரசு கூறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இது 8வது மாதத்தில் அந்த கர்ப்பிணிக்கு HIV இருக்கக்கூடிய இந்த ரத்தம் ஏற்றப்பட்டிருக்குது. இந்த நிலையில இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த அளவுக்கான பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முதலையே தெரிந்து கொண்டு ஏற்கனவே HIV இருக்கக்கூடிய ஒரு பெண் கர்ப்பமாகிறாள் அப்படின்ற பொழுது அவங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியும்னு உறுதியா சொல்றாங்க. பட் இந்த குழந்தைக்கு இந்த கர்ப்பிணியினுடைய இந்த குழந்தைக்கு HIV கண்டிப்பாக வராது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக கூற முடியல? கண்டிப்பாக வராதுன்னு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து சான்சஸ் வந்து குறைப்பதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. இதுவே 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு கேள்வியே கிடையாது, சான்ஸே இல்ல, கட்டாயமா குழந்தைக்கு வந்தே தீரும் என்ற முறை இருந்தது. இப்பொழுது வந்துட்டு ART கூட்டு மருந்து அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அது தாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து தொற்று வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த நான் சொன்ன மாதிரி டெலிவரி ப்ராசஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு மோட் ஆஃப் டெலிவரியையும் குழந்தைக்கும் அந்த பிளட் ரிலேஷன் மாதிரி தானே வருது, அதையும் நம்ம வந்து இது பண்ணோம்னா முயற்சி எடுத்தோம்னா குழந்தைக்கு வந்துட்டு தொற்று வராமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணலாம். பால் கொடுக்கறதே அடுத்த ஸ்டெப். ஏன்னா பால் கொடுக்கறத கொஞ்சம் பிரிவென்ட் பண்ணாலும் அந்த தொற்று வராம இருக்கிறதுக்கு முடியும். ஏன்னா டெலிவரி தகவலை தெரிவித்ததற்கு நன்றி. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் செந்தில்ராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு செந்தில்ராஜ் அவர்கள், இந்த விவகாரத்தில் இப்போ தவறு எங்கே நடந்திருக்கிறது? இது வந்து கருவிகள் மீதான தவறு கிடையாது, மனித தவறுகள் தான் அப்படின்னு ஏற்கனவே அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தும் கூட எப்படி அந்த ரத்தத்தில் HIV நெகட்டிவ் என்று ரிப்போர்ட் வழங்கப்பட்டது? எப்படி அடுத்த கட்டமாக அரசு செய்ய போவது என்ன? இல்ல கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ரத்த வங்கியில ரத்தம் டொனேட் பண்ண உடனே அந்த ரத்தத்துக்கு 5 விதமான டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, சிஃபிலிஸ் அண்ட் மலேரியா. இதுல HIV பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கூம்ஸ் டெஸ்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் கிட் எல்லாமே வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் நியூ டெல்லி அவங்க சப்ளை பண்ற டெஸ்ட் கிட்ட தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால வந்து கருவிகள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல எந்த மாதிரி வந்து தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக வந்து விருதுநகர் மாவட்டத்தோட ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர் மனோகரன் ஹஸ் டன் பிரிலிமினரி என்கொயரி. அந்த பிரிலிமினரி என்கொயரி பேசிஸ்ல வந்து 3 நபர்களை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் அவங்களுக்கு வந்து இப்ப HIV தொற்று இருக்குன்னு நம்ம டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி கண்டுபிடிச்ச உடனேயே 18ஆம் தேதியே நம்ம வந்து அந்த கூட்டு மருந்து சிகிச்சையை நம்ம வந்து விருதுநகர் ART சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பேசின எக்ஸ்பர்ட்ஸும் சரி, இப்போ கூட்டு மருந்து சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணது மூலமா நம்ம வந்து வைரஸ் லோட நம்ம கம்மி பண்ணி வைரல் நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுனால பிறக்க போற குழந்தைய நம்ம வந்து சேஃபா பாதுகாப்பா நம்ம வந்து பெற்றெடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜேடிக்கு நம்ம சுகாதாரத்துறையில நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். கேட்டீங்கன்னா அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சிருங்க, ART கூட்டு மருந்து சிகிச்சை கொடுங்க, டெலிவரி எப்பயும் ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சேஃபான டெலிவரியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். இல்ல இப்போ HIV இல்லை, HIV நெகட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னவா இருக்கு? நம்ம இடம் இருக்கக்கூடிய பரிசோதனை முறைகள் வசதிகளில் ஏதேனும் இன்னும் குறைபாடு இருக்கிறதா? இந்த எலிசா டெஸ்ட் வந்து நமக்கு 100% ஃபுல் ப்ரூஃபான டெஸ்ட், ஒரு உறுதியாக நம்பக்கூடிய ஒரு டெஸ்ட் முறையாக இருக்கிறதா? இன்னும் வேற ஏதேனும் வசதிகள் நம்மிடம் தேவைப்படுகிறதா? இல்ல, இது வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் டெஸ்ட். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா
தமிழகத்துல சராசரியா ஒரு வருஷத்துக்கு வந்து 8 லட்சம் நபர்கள் வந்து இரத்த கொடையாளர்களை பிளட் டொனேட் பண்றாங்க. இந்த 8 லட்சம் பிளட்டையும் வந்து நம்ம வந்து சில பிளட்டை வந்து நம்ம வந்து ஹோல் பிளட்டா கொடுக்குறோம், சில நபர்களுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் மட்டும், பிளாஸ்மா மட்டும், ரெட் பிளட் கார்பஸஸ் மட்டும் தனியா பிரிச்செடுத்து கொடுக்குறோம். அதனால இந்த ஒரு 12 லட்சம் நபர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இரத்த பரிமாற்றத்தினால வந்து பலனடைகிறாங்க. இது வந்து நம்ம கர்ப்பிணி தாய்களுக்கு அனிமியானால கொடுக்கறது மட்டும் இல்லாம ஹோல் பேட்டரி ஆஃப் சர்ஜரி, அதாவது கேன்சரா இருக்கட்டும், இல்ல ரோட் டிராபிக் ஆக்சிடென்டால சர்ஜரி இருக்கட்டும், எல்லா சர்ஜரிக்கும் நம்ம ரத்தம் தான் பயன்படுத்துறோம். இது மட்டும் இல்லாம கன்ஜெனிட்டல் பிளட் டிசார்டர்ஸ் லைக் சிக்கிள் செலிமியா, தாலசீமியா, ஹீமோஃபிலியா இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் நம்ம வந்து ரத்தம் தான் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த ரத்த பரிமாற்றங்கள் வந்து அனைத்துமே ரொம்ப சேஃபா தான் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து எதனால இந்த பிரச்சனை நடந்திருக்கு, ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்டை வந்து எப்படி இவங்க ஹெச்ஐவி நெகட்டிவா வந்து நம்ம பிராண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஜேடி பண்றாருன்னு சொன்னேன் இல்லையா. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மதுரையில இருந்து வந்து டாக்டர் சிந்தா, சீனியர் பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் சிந்தா தலைமையில ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கான் பேக் டு சிவகாசி பிளட் பேங்க். அங்க வந்து அவங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் நம்ம வந்து உறுதியா ஏதாச்சும் நம்ம சொல்ல முடியும் எதனால எந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத. இப்போ ஒருத்தர் ரத்த தானம் செய்ய வரும் பொழுது அந்த பிளட் பேங்க்ல அங்க கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன, அந்த ரத்த வங்கியிலிருந்து அந்த ரத்தத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவமனையில அதை ஒருவருக்கு ஏற்றும் பொழுது அங்க கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன? ஓகே, ரத்த டொனேட் பண்ண யாரு போனாலுமே ஆக்சுவலி வந்து முதல்ல நம்ம வந்து கவுன்சிலிங் ஒன்று கொடுக்குறோம். ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ரத்தம் டொனேட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஏஜ் என்ன, அவர் எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தகாத உடலுறவு பண்ணாரா, இன்ஜெக்ஷன் பண்ணாரா, ரீசெண்டா சர்ஜரி எதுவும் நடந்துச்சா, வாமிட்டிங் இது மாதிரி ரீசெண்டா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து சில்ஸ் அண்ட் ரைகல் ஃபீவர் எதுவும் வந்துச்சா அப்படின்னு வந்து முழுமையா கேட்டிருந்து அவரோட ரத்த சோகை லெவல் எப்படி இருக்கு, அனிமியா லெவல், அனிமிக்கா இருக்காரா இல்லையா, இதெல்லாம் கண்காணிச்சு பிளட் பிரஷர் எல்லாம் மானிட்டர் பண்ண பிறகு அவர் வந்து டொனேட் பண்றதுக்கு அனுமதிக்கிறோம். டொனேட் பண்ண உடனே வந்து ப்ளீட் பண்ண உடனே அந்த ரத்தத்தோட பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங் பாக்குறது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 டெஸ்ட் பண்றோம். ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி, சிஃபிலிஸ் அண்ட் மலேரியா. இந்த 5 டெஸ்டும் பண்ணி முழுமையா இந்த பிளட் வந்து சேஃப் அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ண பிறகுதான் அந்த ரத்தத்தை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ண பிறகு வந்து ரத்தம் வந்து தேவைப்படுற நேரத்துல அந்த யாருக்கு ரத்தம் கொடுக்க போறோமோ அவங்களோட பிளட்டை வந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி அனுப்பும் போது பிளட் பேங்க்லயே வச்சு அந்த 2 பிளட்டையும், அதாவது பிளட் பேக்கெட்ல இருக்க பிளட்டும் சரி, ரத்தம் யாருக்கு தேவையோ அவரோட ரத்தம் சரி, 2 ரத்தத்தையும் ஒப்பிட்டு அதுக்கு உண்டான பிளட் குரூப்பிங் டைப்பிங் ரியாக்ஷன் டெஸ்ட்லாம் நம்ம பண்ண பிறகு அந்த பிளட்டை வந்து இஷ்யூ பண்றோம். இஷ்யூ பண்ண பிறகு அந்த பிளட்டை வந்து ஒரு டாக்டரோட கண்காணிப்புல தான் நம்ம போடுறோம். ஏன்னா பிளட்ங்கிறது இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃப்ளூயிட், அதை நம்ம இன்ஃபியூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் வரலாம் அப்படிங்கிறது ஒரு இதுக்காக ஒரு டாக்டர் அல்லது அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கண்காணிப்புல அந்த ரத்தத்தை வந்து அவருக்கு வந்து நம்ம பரிமாற்றம் செய்யறோம். நன்றி இணைப்பில் வந்து தகவலை தெரிவித்ததற்காக. அடுத்து நம்மிடையே விருதுநகர் மாவட்ட மருத்துவ அதிகாரி பிரகலாதன் நம்மிடையே இருக்கிறார். சார், இப்போ விருதுநகர் மாவட்டத்துல மருத்துவத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன? இப்போ அரசு தரப்புல அந்த ரத்த வங்கியில தான் தவறு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மருத்துவத்துறை சார்பாக? அதாவது நான் வந்து விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையோட மருத்துவமனை கண்காணிப்பாளர். அந்த சம்பந்தப்பட்ட நோயாளிய வந்து ரிசீவ் பண்ணி, அதாவது சாத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில இருந்து அவங்க வந்து ரத்தம் ஏத்துனதுனால ஹெச்ஐவி நோய் தொற்று ஏற்பட்டதா சொல்லி அனுப்புனாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ள அந்த சிகிச்சை முறைகள், அந்த கர்ப்பிணி நோயாளிக்கு தேவைப்படுற மற்ற டெஸ்ட்டுங்க இதெல்லாம் வந்து பண்ணி அவங்கள ப்ரெசண்டா ஒரு சிகிச்சையில வச்சிருக்கிறதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள். பட் மாவட்ட அளவுல உள்ள எல்லாத்தையும் நீங்க வந்து மாவட்ட இணை இயக்குனர் அவருக்கு தான் தெரியும். நன்றி இணைப்பில் வந்து தகவலை தெரிவித்ததற்காக. பாலா, இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசு அதிகாரிகளும் மகப்பேறு மருத்துவரும் இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன விவரங்களை கூறியிருக்கிறார்கள், அந்த கர்ப்பிணியினுடைய நிலை என்ன என்பது குறித்தான விரிவான தகவல்களை தற்போது பார்த்தோம். பாலா, உங்களுடன். நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 8 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்று பாதிக்கப்பட்ட ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது பல்வேறு தரப்பினரும் மருத்துவர்களும் மருத்துவத்துறை அதிகாரிகளும் நம்மிடையே தொலைபேசி இணைப்பில் வந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தார்கள். நன்றி சாரதா.